ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? உங்களோட இங்கிலீஷ் பயிற்சியெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? தொடர்ந்து பயிற்சி பண்றீங்களா? நானும் தொடர்ந்து பயிற்சி பண்ண முயற்சி பண்றேன். சம்டைம் பிரேக் ஆயிடுது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம தொடர்ந்து பயிற்சி பண்ணுவோம். அப்பதான் நம்ம வந்து இங்கிலீஷோட பழக முடியும். நம்ம எப்ப இங்கிலீஷோட தொடர்ந்து பழகுறோமோ நம்ம மனசு வந்து எப்ப இங்கிலீஷ் பேச தயாராகும். இந்த பழகுறதுனா என்னன்னா, உடனே பழகுறது என்னன்னு கேட்டீங்க, பழகுறதுனா நம்ம இங்கிலீஷ் ஆர்டிகல் படிக்கிறது, இந்த இங்கிலீஷ் வீடியோஸ் எல்லாம் கேட்கறது, இந்த மாதிரி இங்கிலீஷ் கண்டென்ட் எல்லாம் தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்றது. அப்படி பண்றப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனசு வந்து அந்த இங்கிலீஷோட அடாப்ட் ஆகும்ல. அடாப்ட் ஆகிறப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இங்கிலீஷ் பேச நம்ம தூண்டப்படுவோம். அதனால நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி இந்த ஆர்டிகல் எல்லாம் படிங்க. ஆரம்பத்துல பிடிக்காது, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நம்ம போக போக ஒரு ஆர்வம் வந்துடும். சின்ன சின்ன ஆர்டிகல் படிக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஆர்வம், தொடர்ந்து ஒரு விஷயத்த பண்றப்போ நம்மளுக்கு கண்டிப்பா ஆர்வம் வந்துடும். தொடர்ந்து செய்யணும். பிடிக்கிறதோ தொடர்ந்து செஞ்சோம்னா நம்ம வந்து அதுல வந்து விருப்பப்படுவோம், நம்ம ஈர்க்கப்படுவோம். இப்ப நான் இந்த ஆர்டிகளை படிச்சு மீனிங் சொல்றேன். அதை நானே இந்த படிக்க திருப்பி நான் சொல்ல ஓனா சொல்ல, இதுல உள்ளதை நான் அப்படியே புரிஞ்சு சொல்றேன். ஷாடோ பண்றேன். பார்த்தீங்களா? நம்ம நான் படிக்கிறது நீங்க வந்து கவனிங்க. அப்படியே நீங்களும் அந்த வார்த்தையை காலை கொடுத்து கேட்கிறப்ப இந்த வார்த்தையோட பழகும் லிசன் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மனசு இங்கிலீஷோட பழக தூண்டப்படும், பேச தூண்டப்படும். சரிங்களா? நான் படிக்கிறேன். only confirmed ticket holders will be allowed to enter platforms at 60 railway stations. To prevent overcrowding at a railway platform, Indian Railway has decided that only passengers having confirmed tickets will be allowed to enter platforms at 60 busy stations, including Bengaluru. என்ன சொல்றாங்கன்னா, கன்ஃபார்ம் டிக்கெட் வச்சிருக்கவங்க மட்டும்தான் பிளாட்ஃபார்முக்குள்ள வர முடியும். முதல்ல இந்த முதல் 60 ரயில்வே நிலையங்கள்ல வந்து இந்தியாவில் 60 ரயில்வே நிலையங்கள்ல கொண்டு வரக்கூடாது. கன்ஃபார்ம் டிக்கெட் ஆனா மட்டும் தான், கன்ஃபார்ம் டிக்கெட் ஆனா மட்டும் தான் நீங்க உள்ள பிளாட்ஃபார்ம் உள்ள போக முடியுங்கிறாங்க. அது எதுக்காக? டு பிரிவென்ட் ஓவர் கிரவுடிங் அட் பிளாட்ஃபார்ம். கிரவுட் அதிகமாக தடுக்கிறதுக்காக இந்திய ரயில்வே வந்து டிசைட் பண்ணிருக்கு. என்ன டிசைட் பண்ணிருக்கு? தட் ஒன்லி பேசஞ்சர் ஹேவிங் கன்ஃபார்ம் டிக்கெட், எந்த பேசஞ்சர்ஸ் எல்லாம் யார் கன்ஃபார்ம் டிக்கெட் வச்சிருக்காங்களோ அவங்க மட்டும் தான் will be allowed to enter the platform at 60 busy station including 60 முக்கிய ரயில் நிலையங்களில் வந்து பிஸியம் ரயில்வே நிலையங்களில் மட்டும் இந்த திட்டத்தை கொண்டு வராங்க. கன்ஃபார்ம் டிக்கெட்ஸ் உள்ளவங்க மட்டும் தான் பிளாட்ஃபார்ம் உள்ள வர முடியும். அடுத்து பாருங்க, ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் who held a meeting with top railway officials on Friday announced crowd control measures to be implemented across major stations in the country that periodically face heavy footfall. ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் வந்து அவர் வந்து மீட்டிங் வச்சிருக்காரு. எவ்வளவு வச்சிருக்காரு? ரயில்வேயோட முக்கிய அதிகாரிகளுடன் மீட்டிங் நடத்துறாரு. வெள்ளிக்கிழமை நடத்தினார் ஆன் ஃப்ரைடே. அவர் என்ன பண்ண அனௌன்ஸ் கிரவுட் கண்ட்ரோல் மெஷர்ஸ் அறிவிச்சிருக்காரு. எப்படி வந்து இந்த கிரௌட கண்ட்ரோல் பண்ணணும்னு அளவீடுகளை அறிவிச்சிருக்காரு. அது வந்து டு பி இம்ப்ளிமெண்டட், அது வந்து செயல்படுத்தப்படும். டு பி இம்ப்ளிமெண்டட் அக்ராஸ் த மேஜர் ஸ்டேஷன் இன் த கண்ட்ரி. இந்தியாவில் உள்ள முக்கிய ரயில்களில் ஃபுல்லா அது வந்து இது வந்து செயல்படுத்தப்படும். தட் பீரியடிக்கலி அது என்ன பண்ணும்? படிப்படியா என்ன பண்ணுவோம்? சமாளிக்கும். ஹெவி ஃபுட்பால், இந்த கால் தடுமாறி, ஃபுட்பால் என்னதுங்க? கால் தடுமாறி கீழே விழுவுறது, அதான் ஃபுட்பால். சரிங்களா? ஃபுட்பால், ஃபுட்னா பாதம், பால்னா விழுவுறது, கால் தடுமாறி விழுவுறது. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைப்பாங்கிறாங்க. இப்போ வந்து நம்ம சொல்லலாம், நான் வந்து இதை வந்து சொல்றேன் பாருங்க.
என்ன சொல்றாரு, என்ன சொன்னாரு, என்ன நம்ம என்ன படிச்சுங்கிறத நான் கொஞ்சம் புரிஞ்சுட்டு அதை சொல்ல முயற்சி பண்றேன். புரிஞ்சதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்றேன். ஓனா செய்த விஷயத்தை அப்படியே உள்வாங்குறது நான் சொல்றேன் பாருங்க. விஷயம் வந்து என்னன்னா, கிரௌட கண்ட்ரோல் பண்றதுக்காக ரயில்வே வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கு. 60 பிஸிய ரயில் நிலையங்கள்ல வந்து பேசஞ்சர் வந்து கன்ஃபார்ம் டிக்கெட் வச்சிருக்கவங்க மட்டும் தான் உள்ள வர முடியும். சாரி. அதற்காக ரயில்வே மினிஸ்டர் வந்து மீட்டிங் நடத்தினாரு. ரயில்வேயோட உயர்ந்த அதிகாரிகளோட மீட்டிங் நடத்தினாரு. அவரு வந்து அறிவிச்சிருக்காரு, என்ன அறிவிச்சிருக்காரு, கிரௌட் கண்ட்ரோல் மெத்தட், அந்த ரயில்வேயோட எப்படி சமாளிக்கிறதுங்கிற திட்டமிடுதல வந்து அறிவிச்சிருக்காரு. அது செயல்படுத்தப்படும். அது என்ன ஆகும், என்ன அது கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணும், சமாளிக்கும். இந்த காத்தடி மாதிரி கீழே சமாளிக்கும். ஒண்ணும் இல்லைங்க, இந்த கூட்டுறவு நெரிசல்னால இப்ப டெல்லியில வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து நிறைய பேர் காயமா இன்ஜூர் ஆயிட்டாங்க, சில பேர் பலியாயிட்டாங்க. அதுக்காக இப்போ ஒரு இந்த டிக்கெட் புக் பண்ணாலும் கன்ஃபார்ம் ஆன மட்டும் தான் ஸ்டேஷனுக்குள்ள வரணும். வெயிட்டிங் லிஸ்ட் உள்ளவங்க உள்ள வரக்கூடாது, டிக்கெட் இல்லாதவங்க உள்ள வரக்கூடாது. அதை வந்து இப்ப முதல் 60 ரயில்வே நிலையங்கள் வந்து கொண்டு வராங்க. சரிங்களா? இதை வந்து சொல்றேன் பாருங்க. அத to prevent overcrowding at the railway station, Indian Railway has announced that only passengers having tickets will be allowed to enter the platforms across the major stations in the country, including Bengaluru. அடுத்தது என்ன பண்ணாரு, ரயில்வே மினிஸ்டர் who held meeting with யார் வச்சிருக்காரு, ரயில்வே அபிஷியல். ரயில்வே மினிஸ்டர் who held meeting with ரயில்வே அபிஷியல். இப்ப என்ன பண்ணாரு, அனௌன்ஸ்டு crowd control measures to be implemented across the major station, across the 60 major stations in the country that periodically face heavy footfall. Railway minister who held meeting railway minister who held meeting with railway top officials announced crowd control measures ஓகேங்களா, to be implemented across the 60 major stations in the country that periodically face heavy footfall. ஓகேங்களா, சரியா? அடுத்தது படிக்கணும் பாருங்க. The railway would build a permanent waiting area outside these stations and the official would enforce access the control. ரயில்வே வந்து இதுக்காக கட்டும், பர்மனன்ட் வெயிட்டிங் ஏரியா கட்டும். ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே 60 ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே நிரந்தரமான வெயிட்டிங் ஏரியா கட்டுவாங்க. அந்த ரயில்வே அலுவலர்கள் வந்து அவங்க வந்து கட்டாயப்படுத்தணும், அந்த கண்ட்ரோல வந்து கொண்டு வரது கட்டாயப்படுத்தணும். உங்களுக்கு புரியுதுங்களா? என்னன்னா, இந்த கூட்டத்தை சமாளிப்பதற்காக இந்த வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்கல்ல, டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகாம இருக்கு, அவங்க எல்லாம் வெயிட் பண்றதுக்காக பெரிய வெயிட்டிங் ஏரியா கட்ட போறாங்களாம். அந்த 60 ரயில்வே ஸ்டேஷன் முக்கிய ரயில்வே ஸ்டேஷன்ல கட்ட போறாங்களாம். பெரிய வெயிட்டிங் ஏரியா கட்டுறாங்களாம். அது வந்து அந்த ரயில்வே அலுவலர்கள் வந்து இதை வந்து செயல்படுத்தணும், இந்த கண்ட்ரோல செயல்படுத்தணுங்கிறாங்க. ரயில்வே would build waiting area outside the railway station and the railway officials would enforce access the control. புரியுதுங்களா?
complete access complete access control will be used as a sixty session. Passengers with confirmed reserve tickets will be given direct access to the platforms. Those without ticket or with waiting list ticket will wait in the outside waiting area. All unauthorized entry points at the station will be sealed. The statement said. என்ன சொல்றாங்க? Complete access control will be used at the complete access control will be used at இந்த முழுமையான கண்ட்ரோல் வந்து தொடங்கப்படும். இந்த முழுமையா இந்த அக்சஸ் கண்ட்ரோல் வந்து 60 முக்கிய ரயில் நிலையங்கள்ல தொடங்கப்படும். பேசஞ்சர் வித் கன்ஃபார்ம் ரிசல்ட் டிக்கெட்ஸ் வில் பி கிவன். யாரெல்லாம் வந்து கன்ஃபார்ம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் அந்த அக்சஸ் டேரக்டா பாப்பா உள்ள போக முடியும். பேசஞ்சர்ஸ் ஹேவிங் கன்ஃபார்ம் டிக்கெட்ஸ் will be given direct access to the platform. Those without ticket or with the waiting list will wait in the outside waiting area. All unauthorized entry points at station will be sealed. The segment said. புரியுதுங்களா? என்ன சொல்றாங்கன்னா passenger with confirmed tickets will be given direct access to the platform. Passengers with confirmed tickets will be given direct access to the platforms. Those without ticket or with waiting ticket with waiting list will wait in the outside waiting area. டிக்கெட் வச்சிருந்தா டிக்கெட் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் இருந்தாலோ டிக்கெட் இல்லாம இருந்தாலோ அவங்களாம் அவுட் சைடு வெயிட்டிங் வெயிட் பண்ணணுங்கிறாங்க. மற்ற ஆல் அன்ஆத்தரைஸ்டு என்ட்ரி பாயிண்ட்ஸ் அட் தி ஸ்டேஷன் வில் பி அன்ஆத்தரைஸ்டு எல்லா முக்கியமான பாயிண்ட்லாம் சீல் பண்ணிருக்காங்க. மற்ற எந்த வழியிலையும் உள்ள போக முடியாது. ஆன் அன்ஆத்தரைஸ்டு என்ட்ரி பாயிண்ட்ஸ் அட் தி ஸ்டேஷன் வில் பி சீல்டு. இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. உங்களுக்கு புரியுதா? நான் புரியுது. நம்ம பழகுறதுதான் எல்லாருக்கும் புரியும். பழகுறது தானே முக்கியம். Complete access control will be initiated at the 60. Complete access control will be initiated at the 60 session. The first வந்து இந்த access control வந்து will be initiated என்ன சொல்றாங்க? initiated ஓகேங்களா? initiated தொடங்கப்படும் 60 session. Passengers with confirmed reserve tickets will be given direct access to the platform. Passengers with confirmed reserve tickets will be given direct access to the platforms. Passengers with confirmed tickets will be given direct access to the platforms. Will be given na passive. யாரு கன்ஃபார்ம் டிக்கெட் வச்சிருக்காங்களோ ரிசர்வ் டிக்கெட் வச்சிருக்காங்களோ டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகி டிக்கெட் வச்சிருக்காங்களோ ரிசர்வ் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிருக்காங்களோ அவங்க மட்டும் தான் கொடுக்கப்படும் டைரக்ட் அக்சஸ் உள்ள நுழையறதுக்கு அந்த அக்சஸ் கொடுக்கப்படும். எங்க பிளாட்ஃபார்ம் உள்ள போறதுக்கு அனுமதி கொடுக்கப்படுங்கிறாங்க. Those without ticket or with waiting list ticket will wait in the outside waiting area. நீங்க டிக்கெட் வெயிட்டிங் லிஸ்ட் வச்சிருந்தாலும் டிக்கெட் இல்லாம இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும்? அவுட் சைடு வெயிட்டிங் ஏரியால தான் வெயிட் பண்ணணும். மற்ற எல்லா இடத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எந்த வழியிலும் உள்ள போக முடியாது. அன்ஆத்தரைஸ்டு ஸ்டேஷன் வில் பி சீல்டு. புரியுதுங்களா? நம்ம இப்படி கொஞ்சம் படிச்சு திருப்பி படிச்சோம்னா நம்ம வார்த்தையோட பழக்கம் பழக கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மனசு தூண்டும். Gradually our mind when keep reading English article, our mindset gradually will be triggered to adapt with English. That's why we have to read English article regularly. We want to be consistent with our reading English article or watching English conversation video. Okay friends, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க.
நான் தொடர்ந்து இந்த மாதிரி ஆர்டிக்கல் படிச்சு காட்டுறேன், நானும் பழகுறேன், நீங்களும் பழகுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமா மோட்டிவேஷன் பண்ணுங்க. நான் மோட்டிவேஷன் உங்களை பண்ண, நீங்க என்னை மோட்டிவேஷன் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம்.